ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். 3 வகையான ரொம்ப ஜூஸியான சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய வகையில் ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரவையை பயன்படுத்தி ரொம்பவே ஜூஸியான ஒரு ஜிலேபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நான் இதில் போட்டுக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை மாவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவை எடுத்ததுனால நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஜிலேபி எப்போவுமே கலராக தான் இருக்கும். அதுக்காக கலர் சேர்க்கறதுக்காக ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். ரவை நல்லா ஊறும் பொழுது இன்னும் இறுகிடும். அதனால் மீதம் இருக்கிற இந்த 1/2 கப்பையும் நான் சேர்த்துடுறேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா ரவை நல்லா ஊறும் பொழுது இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். அவ்வளோதாங்க, எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரவை நல்லா ஊறணும். 15 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். நான் மூடி போட்டு விட்டுறேன். இது ஊறுறதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஜீராவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்தேன். அதனால் அதே கப்பில் 1/2 கப்பு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சி கொதிச்சுட்டு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சிட்டு ஜீரா 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு நம்ம 2 விரலில் சேர்த்து எடுத்தால் நடுவில் கோடு மாதிரி வரணும். அதுதான் ஒரு கம்பி பதம். கோடு மாதிரி நிற்கிது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஜீரா இறுகி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து விட்ருக்கேன். இது சேர்க்கறதுனால நமக்கு ஜீரா இறுகி போகாமல் இருக்கும். அவ்வளவுதாங்க, நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. ரவையை மிக்ஸ் பண்ணி ஊற விட்டு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இதை இப்படியே செஞ்சோம்னா திரியாக இருக்கும். ஜிலேபி நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. நான் ரவையை அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு திக்னஸும் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் இருக்கணும். இதை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்லா ஜிலேபி எழும்பி வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஊறினதுக்கப்புறமா. அதுக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பிளாஸ்டிக் கவரில் மாற்றிட்டு தான் இதை பிழிஞ்சு விட போகிறேன். அதுக்காக பால் கவர் எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன கப்பில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு. அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இதில் ஊற்றிக்கலாம். பிளாஸ்டிக் கவரில் 1/2 கவர் வரா மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிக்காதீங்க. இதுலேருந்து எடுத்துடுறேன் நான். இந்த கவரை நல்லா முறுக்கி விட்டுக்கலாம், மாவு வெளியே வராதபடிக்கு. இந்த மாதிரி டைட்டாக முறுக்கிடுங்க. முறுக்கிட்டு நம்ம ரப்பர் பேண்ட் தான் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு பிழியணும். பிழியறதுக்கு முன்னாடி நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். பொரிக்கிறதுக்காக நான் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ இந்த கவரில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கனம் வேணுமோ பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்ப கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஹோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிடிய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் குறைவாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுற்றி சுற்றி விட முடியும்.
கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். ஜிலேபி எல்லாத்தையுமே நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நமக்கு. நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் பொரிச்சிட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஜீராவில் சேர்த்து விட்டுடலாம். ஜீரா உங்களுக்கு உறைஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் சூடுபடுத்திக்கோங்க. நான் ஜீராவில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா பரட்டி விடணும். நம்ம செகண்ட் பேட்ச் பொரிச்சு போடுற வரைக்கும் இது ஜீராவில் ஊறணும். 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஜீராவில் நல்லா ஊறிடும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் ஊறட்டும். அவ்வளவுதாங்க, ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லா மாவையுமே பொரிச்சிட்டு ஜீராவில் 5 நிமிஷம் ஊற விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. சாதாரணமாக ஜிலேபி செய்கிறதுக்கு மைதா மாவு பயன்படுத்தி தாங்க செய்வாங்க. ஆனால் நம்ம வித்தியாசமாக ரவை வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம செய்ய வேண்டியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டையும் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம உப்புமாலாம் செய்யக்கூடிய ரவை தான் அது. இதை நம்ம நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நிறம் மாறக்கூடாது, ரவை வறுபட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க, போதும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் பொழுது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 3/4 கப்பு ரவை எடுத்தோம், அதனால் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். 1 கப்பு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த பாலோடு சேர்ந்து இந்த ரவை நல்லாவே வெந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பால்லாம் எல்லாமே வற்றிட்டு நல்லா சுருண்டு வரணும், ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்த பால் எல்லாமே பாருங்கள் வற்றிடுச்சு. ரவையும் நல்லா இந்த பாலில் வெந்துட்டு நல்லா சுருண்டு வந்திருக்கு, ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடுறேன். கை பொறுக்கிற சூடு வரணும். ரவை ஆறுறதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாங்க. மறுபடியும் பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 3/4 கப்பு ரவை எடுத்திருந்தோம், அதனால் 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஃபுட் கலர் சேர்த்தா அந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். அதாவது கேசரி பவுடர் இருந்ததுன்னா அது 1 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது நமக்கு கம்பி பதம்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இந்த ஜீராவை நல்லா கலந்துட்டு கையில் எடுத்திங்கன்னா 2 விரலையும் பிசுபிசுன்னு ஒட்டணும். நல்லா பிசுபிசுன்னு ஒட்டுச்சுன்னா நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஜீரா ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். இந்த மாதிரி கலந்துட்டு எடுத்து பாருங்கள். 2 விரலையும் நல்லா பிசுபிசுன்னு ஒட்டணும். இன்னும் கொஞ்சம் பிசுபிசுப்பு வரட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தால் போதும். இப்போ நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்துச்சு பாருங்கள். அப்படி விரலில் ஒட்டி ஒட்டி வருது. இப்போ 2 விரலையும் நம்ம வைக்கும்போது அந்த ஜீரா அப்படியே ஒட்டி விடுது பாருங்கள். இதுதான் பிசுபிசுப்பு தன்மை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்ச ரவை பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை சேர்த்து பசைஞ்சிக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்துட்டு பசைஞ்சிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு கையில் ஒட்டலை, நான் நெய் எதுவுமே தொடலை. சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக நெய் தொட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 2 கையை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் இப்படி கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இந்த ஓரங்களை அப்படியே கொஞ்சம் சரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த வெடிப்புகள்லாம் இருக்காது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் டிசைன் போடுறதுக்காக நீங்கள் இந்த கரண்டியில் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேண்டானா நான் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். இந்த பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி கோடு மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா ஸ்வீட்டையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே உருட்டிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துட்டேங்க. சில டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு நான் அழுத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அழுத்தம் கொடுத்தா நமக்கு இந்த டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சில டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனோட காம்பை வச்சு நானே கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி கோடு கோடாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறுக்குலையும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து இன்னொரு டிசைன் நான் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஓரத்தில் கட் பண்ணி விடுற மாதிரி நான் காமிச்சிருந்தேன். அதுலேயே வந்து டபுள் டைம் நம்ம கட் பண்ணால் இந்த டிசைன் கிடைக்குது. இந்த மாதிரி உங்கள் விருப்பம் தாங்க டிசைன் பண்ணுறதெல்லாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை டிசைனே வேண்டான்னா நீங்கள் ப்ளைனாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடான உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷமாக பொரிச்சிட்ருக்கேங்க. இது ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்கக்கூடாது, இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. அப்படியே உடஞ்சி பிரிஞ்சு வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை பொரிக்கணும். பாருங்கள், நல்லா 2 சைடுமே கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒரு பீஸாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஜீராவில் போட்டுடலாம். எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த பீஸை ஜீராவில் போடுறேன். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். ஜீராவில் போட்ட பீசஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக ஜீராவை அள்ளி அது மேலே ஊற்றிக்கோங்க. ஜீராவே லேசாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பொரிச்ச பீசஸ் எல்லாம் போடுங்க. இந்த மாதிரி ஜீராவை எல்லாத்தையும் அள்ளி ஊற்றி விட்டால் நல்லா ஜீரா எல்லாமே இறங்கிட்டு இந்த ஸ்வீட் நல்லா ஜூஸியாக இருக்கும். பொரிக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமாக பொரிக்கணும். மற்றபடி இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஜீராவை அள்ளி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டுட்டு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற விடலாம். ஊற விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஜூஸியான சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப சுலபம். இது பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே புட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். குலோப் ஜாமுனை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு நாம் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இதை ஒரு டீ டைம் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டீ வைக்கிற நேரத்துக்குள்ளேயே இந்த ஸ்நாக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான இந்த ஸ்வீட் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் ஃபஸ்ட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் சேர்க்கணும். நான் இந்த டம்ளரில் தான் ரவை எடுத்திருக்கேன். அதனால் இந்த டம்ளரில் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, 2 டம்ளர் பால் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நாம் ரவையை சேர்க்கணும். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சுங்க. பால் சூடான உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நாம் எடுத்து வச்ச ரவையை இதில் போட்டு கலரிக்கலாம். நான் வறுத்த ரவை தாங்க எடுத்துருக்கிறேன், அதனால் வறுக்கலை. நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாது. அவ்வளோதாங்க, நான் எடுத்த ரவையை அதில் சேர்த்துட்டேன். இந்த ரவை நல்லா திக்காயிட்டு சுருண்டு வரணும். அது வரைக்கும் நாம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவை இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் கலரிக்கோங்க. சீக்கிரமாகவே சுருண்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். அவ்வளோதாங்க, நல்லா திக்னஸ் வந்துச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு கலரிட்டு கை பொறுக்கிற சூடு வரணும். அது வரைக்கும் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுடுறேங்க. இது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா எடுக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இதை பாத்திரத்தில் இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம்னா ஜீரா சீக்கிரமாக திக்காயிடும். அதனால் 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த கப்பில் போடுறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொதித்து ஜீரா கொஞ்சம் ரெடி ஆகணும். சர்க்கரை பாகு நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேங்க. ரொம்ப கம்பி பாதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சர்க்கரை பாகை இப்படி தொட்டுட்டு
கையில் இப்படி தொட்டு பார்த்தா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போகிறோங்க. கையில் நம்ம விரல்களில் பிசுபிசுன்னு ஒட்டுச்சுனாலே போதும். இப்போ நல்லாவே பிசுபிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஜீராவை கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஜீராலாம் ரொம்ப வத்திட்டு சீக்கிரமாக ரொம்ப திக்காயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, ஜீரா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ரவையை நம்ம மூடி வச்சுருந்தோங்க. இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு நல்லா எண்ணெயை கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசையலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயை கை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ரவையை நல்லா சேர்த்து ஒன்றா பிசையலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் பிசைய ஆரம்பிங்க. இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அதுக்காக தான் பிசைகிறோம். கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ இதை நம்ம மேடை மேலே வச்சு தான் தேய்க்க போகிறோம். மேடை மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிடலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் தடவிட்டேன். இதை அப்படியே நம்ம பூரிக்கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்திலாம் தேய்க்கிற மாதிரி தாங்க, ஆனால் கொஞ்சம் கனமாக தேய்க்கணும். ஒரே லெவலாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்காக நான் பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கட்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த ஷேப் கட்டர் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு அழுத்தி எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ சுற்றி நம்ம கட் பண்ண மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பீஸ் எடுத்துடலாம். இந்த எடுக்கிற மாவை மறுபடியும் நம்ம திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண ரவா எல்லாத்தையுமே நான் திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பீசஸ்லாம். இதை நாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. ஒரு பீசஸாக போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், மேலே தூக்கிட்டு வருது. இந்த மாதிரி வரும்பொழுது திருப்பி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வரணும். லைட்டாக வந்தால் போதும். லைட் கோல்டன் கலர் வந்தாலே போதும். அது வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். எண்ணெயில் சலசலப்பும் அடங்கிடுச்சு. நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சிடுச்சு. இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் போட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே போட்டுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறிடும். போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டால் ஜீராவில் நல்லா ஊறிட்டு வெளியே பார்க்குறதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்யலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான ஜூஸியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.